பேராசிரியர், திருக்கோயிலூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு க. பொன்முடி அவர்கள், பேராசிரியர் அவர்கள் உரையாற்றுவார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்க எழுச்சி மாவட்ட மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர், என்றும் இந்த இயக்கத்திற்காக கட்சிக்காக அரும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பசல் முகமது அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற ரியாசுதீன் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே சிறந்ததொரு உரையாற்றவிருக்கிற அன்பிற்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, இந்த இயக்கத்தின் மூத்த தலைவர் ஹைதர் அலி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்களே, சம்சுதீன் அவர்களே, ஹனீஃபா அவர்களே, தாம்பரம் யாக்கூப் அவர்களே, எம்ஒய் முஸ்தாக்தீன் அவர்களே, எஸ்பி ஜஹாங்கீர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு வருகை புரிந்து கலந்து கொண்டிருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் ராதாமணி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களே, அகில இந்திய அதிமுகவை சார்ந்த ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி அவர்களே, பிஎம்ஆர் முருகன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, கோபி அவர்களே, சக்திவேல் அவர்களே, எம்எஸ்கே அக்பர் அவர்களே, தமிழ்நிலவன் அவர்களே, தங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்கள், கழகத்தை சார்ந்த செல்வராஜ் அவர்களே, கோபி அவர்களே, வருகை புரிந்திருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் லீக் முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலும் கலந்து கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கழகத் தோழர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமை கருதி மிகச் சுருக்கமாகவே என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து அமர விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மாநாடு ஒரு சமூக நல்லிணக்க எழுச்சி மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே ஆம்புலன்ஸையும் வழங்கி இருக்கிறார்கள். இது ஆம்புலன்ஸ் இஸ்லாமியர்களுக்காக மட்டுமல்ல, இந்தியர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிற ஆம்புலன்ஸ். அதுதான் மிக முக்கியம். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற ஆம்புலன்ஸ். ஆகவே இது யார் ஒன்றாலும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சமூக உணர்வு, சமுதாய உணர்வு, ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு. அந்த உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிற நம்முடைய அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக பசல் முகமது அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்த நண்பர்களுக்கும் என்னுடைய முன்னாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இது ஒரு சமூக நல்லிணக்க எழுச்சி மாநாடு. இதை கூட நான் கூட பார்த்தேன், இது என்ன சமூக நல்லிணக்கம்னு போட்டிருக்காங்களா? பொதுவாக எப்பயும் மத நல்லிணக்கம் தானே போடுவாங்க, ஏன் சமூக நல்லிணக்கம்னு போட்டிருக்காங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். இதில் ஒரு பொருள் இருக்குது. மத நல்லிணக்கம்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அதே போல் சீக்கியர்களாக இருந்தாலும் பௌத்தர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறதா மத நல்லிணக்கம். ஆனால் இது சமூக நல்லிணக்கம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நான் படிக்கும்போது, நான் பிஹெச்டி பண்ணும்போது நான் படித்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்தது. ரிலீஜியனுக்கும் கேஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு போட்டான். ரிலீஜியன் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள். இன்றைக்கு இந்துக்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்களாக மாறலாம், கிறிஸ்துவர்களாக மாறலாம், கிறிஸ்துவாக இருக்கிறவன் இந்துவாக மாறலாம். ஆனால் இந்துவாக வர முடியாது. இந்துவில் எவனையும் ஏற்றுக்கிறதே கிடையாது.
இஸ்லாமியராக வரலாம். அந்த மாதிரி மத மாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கேஸ்ட் இட் இஸ் மோர் ரிஜிட் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கேஸ்டில் வந்து இப்போ நான் உடையார் முதலியார் நான் போய் செட்டியாராக மாறினோம்னா முடியாது. செட்டியார் முதலியாராக வரலாம்னா அதுவும் முடியாது. கடைசி வரல செட்டியார் செட்டியார் தான், முதலியார் முதலியார் தான். அதுதான் இட் இஸ் மோர் ரிஜிட், கேஸ்ட் இஸ் மோர் ரிஜிட் என்று எழுதுவார்கள். அதெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லோரும் ஜாதி மத வேறுபாடுகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு, ஏன் இங்க இருக்கிற சரவணன் சொல்லியிருப்பார் ஏழை பணக்காரன், அந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனித நேயத்தோடு அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த மாநாட்டையே ஒரு சமூக நல்லிணக்க மாநாடு என்று பெயரிட்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதை நான் வரவேற்கிறேன். உண்மை அதுதான். இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில் அது தேவைப்படுகிற ஒன்று. இன்னைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் அன்பிற்குரிய சகோதரர் நம்முடைய அப்துல் சமத் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இன்று இந்திய நாடே எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும். இங்கே நான் அமர்ந்திருக்கிற பொழுதே நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் ஜவாஹிருல்லா அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் காமிச்சார். அந்த வாட்ஸ்அப்பில் நம்முடைய ஆர்எஸ்எஸ் பிரசிடென்ட் தலைவர் மோகன் பகவத் அப்படிங்கிறவர் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே எவனா மூளை இருக்கவங்க கூட அந்த மாதிரி கேட்பானாங்கிறது படிச்சிருக்கவே வேணாம். அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ், ஜெர்மனி ஃபார் ஜெர்மன்ஸ், பிரிட்டிஷ் ஃபார் பிரிட்டிஷர்ஸ், ஹிந்துஸ்தான் ஃபார் ஹிந்துஸ். ஏண்டா மடையா, இந்த நாட்டுக்கு என்னைக்காவது ஹிந்துஸ்தான் பேர் வந்திருக்கா? இது இந்தியா. இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்னை பாராட்டுவேன். அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ், அமெரிக்கன்ஸ்ல கருப்பு பிளாக் ரேஸ் இருக்குது. நான் அதை பற்றி தான் ரிசர்ச்சே பண்ணுவேன். பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸ்னு அமெரிக்காவில் இருக்கான். அங்கே இருக்கிற பிளாக்ஸ்லாம் பிளாக் முஸ்லீம்ஸ்னு ஒரு மூமெண்ட்டே வச்சான். ஏன்னா அங்கே இருக்கிற வெள்ளையர்களோடு சேர்ந்து கொண்டு கிறித்துவத்தில் எங்களுக்கு சமத்துவம் கிடைக்கல, அதனால் நாங்கள் இஸ்லாமியர்களாக போகிறோம் சொல்லி பிளாக் முஸ்லீம்ஸ்னு ஒரு மூமெண்ட்டே ஆரம்பித்தான் அமெரிக்காவில். அது வேற விஷயம். ஆக அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் சொன்னால் அங்கே இருக்கிற பிளாக்ஸும் சரி, ஒயிட்ஸும் சரி, கிறிஸ்டின்ஸும் சரி, இஸ்லாமியும் சரி, நாட்டின் அடிப்படையிலே அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் சொல்கிறான். அதே மாதிரி ஜெர்மனி, அங்கதான் ஆரியன் ரேஸே முதல்ல உருவானதுன்னு சொல்லி அந்த ரேஸுக்கு எதிர்ப்பாக நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுதான் சுப்ரீம் ரேஸ்னு உருவாக்கிய ஹிட்லர். அந்த ஹிட்லருடைய பாசிச வழியிலே வந்தவன் தான் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் ஹிந்துஸ்தான் என்று சொல்லி இந்த நாட்டையே ஒழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஹிந்துஸ்தான் ஃபார் ஹிந்துஸ் என்று சொல்லுகிற அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். யார் அடையாளம் கண்டு கொள்ளணும்? உங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப அடையாளம் கண்டுக்கணும். ஏன்னா இப்போ அவன் கிளப்பி விடுறதே எங்களை மாதிரி ஆட்களை பார்த்து தான் கிளப்பி விடுறான். இங்கே இருக்கிற விநாயகமூர்த்தி, இங்கே இருக்கிற முருகன், இங்கே இருக்கிற பொன்முடி, இங்கே இருக்கிற தங்கம் எல்லாம் வேற எங்கன்னா வந்தவங்களா எல்லாம் ஹிந்துஸ் தான். ஹிந்துஸ், சோகால்டு ஹிந்துஸ். நான் ஒத்துக்க மாட்டேன், அவங்களாம் ஹிந்துஸ்னு ஒத்துக்குவாங்க. என்னை பொறுத்தவரை அவன் பெரியாரிஸ்ட். நான் எப்பயும் நாத்திகனார் தான் பழக்கம். என்னுடைய கொள்கை அதை வெளிப்படையாக சொல்லிக்கிறதுல நான் என்னைக்கும் வெட்கப்பட்டது கிடையாது. அந்த மாதிரி உணர்வுகள் உள்ளவன் தான் நான். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்று இத்தனை அமைப்புகளையும் வைத்து இந்து வெறித்தனத்தை உருவாக்கி, இந்துன்னா எந்த வெறித்தனத்தை உருவாக்குறான்? இந்து வெறித்தனத்தை உருவாக்குறானா? இது இஸ் பிராமினிசம். ஹிந்துயிசம் இஸ் ஒன்லி எ பிராமினிசம், நாட் ஹிந்துஸ். எல்லா இந்துக்களையும் ஒன்றடக்கி இருக்கிற தன்மை அந்த மதத்திலே இருக்கிறதா? நான் ஏதோ அந்த மதத்தை கிண்டல் செய்வதாக இங்கே இருக்கிற என் கட்சியை சார்ந்த நண்பர்கள் கூட எண்ணி விடலாம். அங்கே கூட போய் கிளப்பி விடுவான், பாத்தியா அவர் இப்படி பேசுறாருன்னு. அதுவல்ல, மனிதநேயத்தோடு பேச வேண்டும். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் யாரு? அரேபியாவில் இருக்கக்கூடிய இறங்கியவர்களா? இங்கே இருக்கிற கிறிஸ்துவர்கள்லாம் ஐரோப்பாவில் வந்து இறங்கியவர்களா? யாரு? உங்கள் தாத்தா பேர் என்னன்னு கேட்டுப்பாரு. குப்புசாமின்னு வரும், அம்மாசான்னு வரும். ஏன்னா நம்ம காலத்தில் அந்த காலத்தில் வச்சிருந்த பேர்லாம் அம்மாசை, வெள்ளையன், கருப்பன், அதுதான் பேர் வைக்கிறது கூட, சாமி பேர் வைக்கிறது கூட உரிமை இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்த சமுதாயம். அப்படிதான் உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அவர் பேர் அப்படிதான் இருந்திருக்கும். அப்புறம் அந்த கொடுமையெல்லாம் வேண்டாம், தீண்டாமை கொடுமை இருக்கக்கூடாது, ஜாதிய வேறுபாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு உங்க தாத்தாவுக்கு தாத்தா நினைச்சதுனால அவர் இஸ்லாமியரானார், கிறிஸ்தவரானார் தவிர வேற எல்லாம் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. அதனால்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கிற திராவிட இனத்தை சார்ந்த அனைவரையும் குறிக்கிற ஒரு சொல் தான் இந்த சொல். அந்த அடிப்படையிலே தான் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த சமூக நல்லிணக்க மாநாடு. இப்போ இந்துக்கள்னா, இப்போ இஸ்லாமியர்கள்னா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா இந்துக்கள் யாருன்னா போகாமல் இருக்காங்களா? நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு போகாமல் இருந்தாலும் போகாமல் இருப்பான். இஸ்லாமியர் கல்யாணம்னா கண்டிப்பாக போயிடுவான். காரணம் அங்கே தான் பிரியாணி, அதுக்காகவே நம்ம போகிறான்.
ஏன்னா சாப்பாட்டுக்கு போற பிரியாணி சாப்பிடணும்னா அவங்க கூட நல்லா அண்ணன் தம்பி மாமா மச்சான், நம்மளை இஸ்லாமியர்கள் கூட நம்மளை பார்த்து பேசும்போது என்ன மாமோ என்ன மச்சான் இப்படிதான் பேசுறாங்களே தவிர அந்த உறவுகளோடு தான் இருக்கிறோமே தவிர நான்லாம் வேற மதம் நீ வேற மதம் யாராவது நினைக்கிறோமா? அவங்கவுங்க தொழுகை வரும்போது அவங்கவுங்க தொழுகுனீங்க, நீ கோயிலுக்கு போகும்போது நீ கோயிலுக்கு போகிற. அதுவும் நம்ம ஆளுங்க போகிற ரொம்ப பரந்த மனப்பான்மை. வேளாங்கண்ணிக்கு போய் பாரு, அங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் கிறிஸ்துவர்கள்னு எல்லாம் சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு போகிறான். நாகூருக்கு போய் பாரு, அங்கே இருக்கிறவங்க பூரா எல்லாம் போகிறான். ஆக எம்மதமும் சம்பதம் என்று நினைக்கிற ஒரு இனத்தை சார்ந்தவர்களை தமிழர்களை இன்று தூண்டிவிட்டு இந்து மத வெறியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியை அடையாளம் காண்பதற்காக இந்த சமூக நீதி சமூக இயக்க கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் வேற, அதே மாதிரிதான் ரேஷனலிசம் வேற. இங்க இருக்கிற மதச்சார்பற்ற தன்மை என்பது வேறு. ஒரு அரசாங்கம் மதச்சார்பற்ற தன்மையாக இருக்க வேண்டும். இட் should be a secular state. அரசாங்கம் மதச்சார்பற்றதாக இருக்கணும். கோயிலில் போய் அந்த பாடத்தை சொல்லிக் கொடு, சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடு, இந்த பாட்டை பாடு, சாமி பாட்டை பாடு, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொன்னா அது மதச்சார்பற்ற அரசு அல்ல. ஆக எந்த மதமும் வேணாம், இஸ்லாமியம் வேணாம், கிறிஸ்துவமும் வேணாம், இந்துவும் வேணாம், எந்த மதமும் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு மதச்சார்பற்ற தன்மை. அதுதான் செக்குலரிசம். ஆனால் அதே நேரத்திலே மத பொறையுடைமை என்பது வேறு. செக்குலரிசம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ரிலீஜியஸ் டாலரன்ஸ். மத பொறையுடைமை என்பது எந்த ஒன்னாலும் யார் ஒன்னாலும் எந்த மதத்தையும் தழுவலாம், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. அவர் எங்கன்னா அங்கே போய் தொழுவுனா அவர் தொழுவிட்டோம், நீ எங்கன்னா போய் தொழுவோம்னா தொழுவு. அதில் என்ன சொல்றோம்? பெரியார் என்ன சொன்னார்? இந்துக்களாக பிறந்தவர்களுக்கு கோயிலுக்குள்ள போறதுக்காவது உரிமை இருக்கான்னு கேட்டார். பெரியாரை பார்த்து கேட்டாங்க ரொம்ப பேர், நீ தான் கடவுளே இல்லைன்னு சொல்றவராச்சே, உனக்கு ஏன் எந்த ஜாதிக்காரன் அர்ச்சகராக இருந்தால் உனக்குன்னா ஏன்னு பெரியாரை கேட்டாங்க. அப்போ தான் பெரியார் சொன்னார், நான் அப்படி சொன்னாதான்டா உண்மை வெளியே வரும். எல்லா ஜாதிக்காரனை அர்ச்சகராகலான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கு, இப்போ அர்ச்சகராக சேர்ந்துக்கிட்டு இருக்கான் பாரு அவெல்லாம் வெளியில் வந்து அவன் சொல்லுவான்டா கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு. அதுக்காக தான்டா சொல்கிறான். ஏன்னா அதை வச்சு தான் குழப்ப ஓட்டின்னு இருக்கவன். அந்த அடிப்படையில் அவர் சொன்னார். இதெல்லாம் இவங்கெல்லாம் பேசுறதை விட நான் பேசினா தான் ரொம்ப தெளிவாக தெரியும். அவங்க பேசினா வேற மாதிரி கலர் கொடுத்துருவான், அவங்க ரிட்டாக் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நான் இதனால் உணர்ந்தவன், உணர்த்தி வைக்கப்பட்டவன், இந்த சமுதாயத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்றும் பாடுபட்ட தந்தை பெரியாருடைய வழியிலே வந்தவன், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். இன்று இந்த உணர்வைக்கு பாதுகாக இருக்கிற தளபதி அவர்களுடைய உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காரணத்தினால்தான் இந்த சமூக நல்லிணக்க மாநாட்டிலே கலந்து கொள்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓட்டுக்காக மட்டும் கிடையாது. இன்னைக்கு பிஜேபி பொறுத்தவரையில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி யூனிட்டி யூனிஃபார்மிட்டி ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. யூனிட்டிங்கிறது வேற, யூனிஃபார்மிட்டிங்கிறது வேற. யூனிட்டி என்பது ஒற்றுமையாக இருப்பது, யூனிஃபார்மாக இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது. எல்லாரும் 6 அடி தான் இருக்கணும்னா 6 அடி இருக்க முடியுமா? ஸ்கூலில் நாம் யூனிஃபார்ம் சொல்கிறோம், அதுவே பாதி பேருக்கு இந்த யூனிஃபார்ம்னா மாறி மாறி வருது. யூனிஃபார்மிட்டி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் யூனிட்டி. இவன் என்ன சொல்கிறான்? இப்போ ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே ஜாதி. அந்த ஒரே ஜாதிங்கிறதையாவது சொல்றியா? இந்து மதத்தில் அதையாவது சொல்லு. எல்லோரும் ஒரே ஜாதி, எல்லோரும் ஒன்றாக இருப்போம். இன்னைக்கு கேரளாவில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் போட்டிருக்கான். கர்நாடகத்தில் சட்டம் போட்டிருக்கான். கலைஞர் ஆட்சியில் 2006 அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் போட்டு இன்றும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், தயவு செய்து என் அன்பிற்குரிய இந்து மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரர்களே, எண்ணி பாருங்கள், உண்மையிலேயே நமக்கு சமத்துவ உரிமை அதிலே இருக்கிறதா? கோயிலுக்கு செல்வதிலே கூட நமக்கு சமத்துவம் இருக்கிறதா? இங்கே இருக்கிற முகையூரில் பிறந்த ஒரு கிறிஸ்டின் போய் ரோமில் போய் அவர் போப்பா உட்கார முடியுது. ஆனால் நம்ம ஊர் கோயிலையே நம்ம ஊரில் இருந்தவன் போய் ஒரு அர்ச்சர் மணியாட்ட முடியலன்னா என்ன வித்தியாசம்? தயவு செய்து எண்ணிப்பாருங்க. அதைத்தான் சொன்னார் பெரியார். சொன்னது ஒரு சமத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக. எல்லாரும் அர்ச்சகராகணுங்கிறது பெரியாருடைய நோக்கம் அல்ல. ஒரு சமத்துவம், ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் யாரும் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்க கூடாது என்ற உணர்வோடு இந்த திராவிடர் இயக்கம் உருவானது. அதனால தான் பிஜேபிக்காரர் என்ன பண்றான்? திராவிட இயக்கத்தை ஒழிப்போம். அது நீ இல்லடா, உங்க அப்பன்ல உங்க பேரன், எந்த காலத்திலையும் எவனாலையும் செய்ய முடியாத ஒன்றுதான் இந்த தந்தை பெரியாருடைய இயக்கம். இங்க அன்பிற்குரிய நண்பர் அப்துல் சமது பெரியார் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், என்றுமே அவரை பார்த்து அப்பொழுதெல்லாம் கேட்டாங்க, நீங்க தான் ஜாதியே இல்லைங்கிறவராச்சு, ஏன் ஜாதிய மாநாட்டிற்கு போனீங்கன்னு கூட அவரை கேட்டாங்க. அப்ப சொன்னார்,
அவர்களெல்லாம் அடித்தளத்திலே இருக்கிற மக்கள், அவர்களுக்கெல்லாம் வகுப்புரிமை பெற்று கல்வி அறிவை பெற வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குவதற்காக நான் அங்கே செல்கிறேன் தவிர அதை ஏற்றுக்கொண்டு செல்பவன் அல்ல என்று சொன்னவர் தந்தை பெரியார். அந்த உணர்வோடு தான் இந்த சமூக நல்லிணக்க மாநாட்டிலே இன்று ஏதேதோ மத்திய அரசாங்கம் ஒரே மொழி, தமிழ் மொழி, அங்கங்கே நாம் என்ன பண்ணுறோம்? இப்போ அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னான், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிற நாடு இந்தியாவில் இருக்கிற மாதிரி மொழி வேற்றுமை வேற எங்கேயும் கிடையாது. மொழி வேற்றுமை இருக்கிறது, மத வேற்றுமை இருக்கிறது, ஜாதிய வேற்றுமை இருக்கிறது. இவ்வளவு வேற்றுமையும் ஒழிச்சுட்டு இவர் ஹிந்துஸ்தான்னு சொல்லி எல்லோரும், அவங்களும் தொப்பி போடக்கூடாது, கிறிஸ்தவர்களும் சிலுவை போடக்கூடாது, எல்லாரும் போகணும். அதுக்காக தான் என்ன பண்ணா, நான் 92 பாபர் மசூதி இடிக்கும் போதே விழுப்புரத்தில் அதை எதிர்த்து இங்கே தான் முஸ்தாக் சொன்னார். அவர் கூட போகும்போது நாங்கள்லாம் ஒரு இயக்கத்தையே நடத்தி இடித்து தப்புன்னு ஊர்வலமே போய் விழா நடத்தியவர்கள். அது நான் ஒன்றும் முஸ்லீம் பற்றின எண்ணத்தில் கிடையாது. நான் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், பாபரை பற்றி எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இருந்த காரணத்தினால நான் போய் அது இடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன பண்ணுறான்? அதே உணர்வோடு தாஜ்மஹாலுக்கு எப்படியாவது வெட்டு வைக்கலாமான்னு பார்க்குறான். கேள்வி, நம்ம வீட்டு பசங்களுக்கெல்லாம் உலகத்திலேயே மிக சிறந்தது எது கட்டடம்னு கேட்டால் எல்லாம் தாஜ்மஹால் எழுதி பழக்கப்பட்ட இந்த மக்களை பார்த்து, இந்த குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கு போய் தாஜ்மஹாலை இடிப்போம் என்ற உணர்வை உருவாக்குகிறான் என்று சொன்னால் அவெல்லாம் மனிதனா? மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்களா? ஆட்சி நடத்துவதற்கு அருகதை உள்ளவர்களா? தயவு செய்து எண்ணி பாருங்கள். மதவெறியை தூண்டிவிட்டு அதிலே அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிற அந்த கும்பலை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டிய பொறுப்பு இன்று இந்து என்று சொல்லப்படுகிற இந்து சகோதரர்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அண்ணன் தம்பிகளாக, மாமன் மைத்துனர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிடையே மத வேற்றுமையை உருவாக்கி அதிலே வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த அரசியல் சூதாடிகளை தமிழகத்து மக்கள் புணர்ந்து கொண்டால்தான் சமூக நல்லிணக்கம் இருக்க முடியும். எல்லாத்திலையும் இருக்கலாம், இஸ்லாத்திலையும் 2 பேர் இருக்கலாம், இந்துக்கள் 2 பேர் இருக்கலாம், யார் ஒன்றால் 2 பேர் இருக்கலாம், தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வழியிலே சமுதாயம் என்றும் நடைபோடாது என்பதற்கு உதாரணம் தான் பல்வேறு நிகழ்வுகளை நாம் இங்கே சுட்டிக்காட்ட முடியும். அந்த உணர்வுகளோடு தான் வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் நாம் எப்பொழுதும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதால் தான் ஒரே மொழி போச்சு, ஒரே நாடு போச்சு, எல்லாம் போய் ஒரே சாப்பாடு கூட ஒன்றா இருக்கணுங்கிறான். யாருன்னா நடக்க முடியுமா? மாட்டிறைச்சி கூடாது. என்ன காரணம்? உனக்கு பிடிக்கலாம், நீ விட்டு போ. பிடிக்கிறவன் சாப்பிட்றான், உனக்கு என்ன கஷ்டம்? மாட்டிறைச்சி கூடாது, மாடை வளர்க்கதே தப்பு. இதெல்லாம் ஒரு தேவையான ஒன்றா? இதெல்லாம் ஏதோ ஒன்றை காரணமாக வைத்துக்கொண்டு இந்த நாட்டு மக்களை குழப்புவதற்காக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த சமூக நல்லிணக்க மாநாட்டை நடத்துவது பெருமைக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆகவே இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே சொல்லுகிறேன், இந்த தொகுதியில் 41,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவன் நான். இதில் ஒன்றும் ஜாதி மதம் வேறுபாடுகள்லாம் கிடையாது. ஒரே இது, நான் திராவிட இயக்கம், திமுக, கலைஞருடைய வழியிலே, பெரியாருடைய வழியிலே, அண்ணாவினுடைய வழியிலே செயல்படக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்ற அடையாளத்தோடு வெற்றி பெற்றிருப்பவன் தான் நான். அரசியலிலே தோல்வி வெற்றிகள் எல்லாம் சகஜம். ஆனால் என்றென்றும் இந்த உணர்வுகளை, சமுதாய உணர்வுகளை, சமூக நல்லிணக்க உணர்வுகளை எல்லோருடைய உள்ளத்திலேயும் பதிய வைக்க வேண்டியது அவசியம். அந்த அவசியத்தை உணர்ந்து தகுந்த நேரத்திலே நம்முடைய ஃபசல் முகமது அவர்களும் ஜவாஹிருல்லா, ஹைதர் அலி போன்றவர்களை அழைத்து வைத்து இந்த மாநாட்டை நடத்தி இருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. இதிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்களும், அதே போல வந்திருக்கிற இந்து என்று சொல்லிக்கொள்கிற சகோதரர்களும் நிச்சயமாக ஒரு உணர்வோடு, சமூக நல்லிணக்க உணர்வோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி, நான் வேறு பல நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் என்னை ஹைதர் அலி அவர்களும் ஜவாஹிருல்லா அவர்களும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு அவருடைய உரையை நான் எப்பொழுதும் கேட்டுக்கொள்வேன். அந்த உணர்வோடு அவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.